உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனையில நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபைத்தார். கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறார் பண்ணிக்கும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபையில அங்கத்தினராக இருக்கிற நாம, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற நாம, ராஜ்யத்தின் வாழ்க்கைய வாழும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் ராஜ்யத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் என்ன, ராஜ்யத்தின் வாழ்க்கைனா என்ன, அது எப்படிப்பட்ட குணநலன்களை நம்ம பெற்றிருப்பது என்பதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல நுழைந்திருக்கிற ஒரு தேவ மனிதன், தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்திருக்கிற ஒரு மனுஷி எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அங்க சொல்லுகிறதை நாம் அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அங்க தேவனுடைய ராஜ்யத்துல நாம் எப்படிப்பட்ட குணநலன்களை நாம் பெற்றிருக்க வேண்டும், அவருடைய குணநலன்களை நாம் எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறார். நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 48வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் எப்படி பூரண சற்குணராய் இருக்கிறாரோ அதே போல நாமும் பூரண சற்குணராய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். அதுதான் நம்ம இங்க இந்த 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ராஜ்யத்தின் குணநலன்கள் பத்தி அவருடைய போதனை ஒரு நீண்ட போதனையா அந்த 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறார். நீங்க என்னெல்லாம் பேசுறார் அப்படின்னா, 5ஆம் அதிகாரத்துல ஆவியில் எளிமையை பத்தி பேசுறார், துக்கப்படுதலை பற்றி பேசுறார், துயரப்படுதலை பற்றி பேசுறார், சாந்த குணத்தை பற்றி பேசுறார். இதெல்லாம் எதுன்னா அவருடைய ராஜ்யத்தினுடைய குணநலன்கள், அவருடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை. நாம வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை தான் நீங்க சொல்றார். அடுத்தது நீதியின் மேல் பசித்தாகும், அதை பத்தி பேசுறார். இரக்க குணம், அதை பற்றி பேசுறார். இருதயத்தில் சுத்தம், அதை பத்தி பேசுறார். சமாதானம் பண்ணுதல், அதை பத்தி பேசுறார். துன்பத்துல சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் ராஜ்யத்தின் குணநலன்கள். உலகத்திற்கு உப்பா இருக்கிறது அப்படின்னு பேசுறார். உலகத்திற்கு வெளிச்சம், ஒப்புரவாகுதல், திருமணத்துல இருக்கிற திருமண பந்தத்துல இருக்கிற நீதி, பொய் ஆணை, அதை பத்தி பேசுறார். அடுத்தது தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று பேசுறார் 5ஆம் அதிகாரத்தில். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை, கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ராஜ்யத்தின் குணநலன்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட குணநலன்கள் எல்லாம் பெற்று பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களா நம்ம மாறணும் தான் கர்த்தர் நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஞானசான சத்தியத்தின் வழியா நடத்தி அபிஷேகத்தை கொடுத்து சபையில நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ சபையில கர்த்தர் நம்ம கொண்டு வந்தது எதுக்குன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குணநலன்களை நம்ம என்ன பண்ணிருக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆனா ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும்னு சொல்றவங்களுக்குள்ள இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை
கொஞ்சம் கூட இல்லை. இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா சில பேருக்கு இந்த சத்தியம் தெரியல, சில பேருக்கு இந்த சத்தியம் சொல்லப்படலை, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படலை. சில பேருக்கு சொல்லப்பட்டாலும் அதை அவங்க சரியா கேட்கல. சில பேர் கேட்டாலும் அதன்படி நடக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கல. அதனாலதான் இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லியும் ராஜ்யத்தின் வாழ்க்கை அவர்களுக்குள்ள இல்லை. அப்ப நீங்களும் நானும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய குணநலன்களை நாம் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. சரி, இந்த ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அடிப்படையா ஃபவுண்டேஷனா அஸ்திபரமா சொல்ற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கைய வாழ்ற எல்லாரும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவங்க எல்லாரும் பாக்கியவான்னு சொல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கைய வாழ்றவங்க எல்லாரும் யாரு? பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்றார். பரலோக ராஜ்யம் வாழ்க்கை வாழ்ற தம்முடைய சீஷர்களுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாக்கு பண்றார். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி அல்லது நல் வாழ்வு. நல்லா கவனிங்க, இந்த பாக்கியவான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி அல்லது நல் வாழ்வு. மகிழ்ச்சின்னு சொல்லும் போது ஏதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை பத்தி ஆண்டவர் சொல்லல, இது தெய்வீக மகிழ்ச்சியை பத்தி பேசுது. ஆமென். பாக்கியவான் என்று சொன்னால் தெய்வீக மகிழ்ச்சியை பெற்ற ஒரு மனுஷன் என்று வேதம் நமக்கு போதிக்குது. என்ன மகிழ்ச்சி? தெய்வீக மகிழ்ச்சி. இன்னைக்கு நமக்கு நம்ம ஆசைப்பட்டதை ஒன்று வாங்கிட்டோம், இல்லை நம்ம விரும்பின ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டோம், அதனால ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. அந்த மகிழ்ச்சியை பத்தி ஆண்டவர் பேசல. எது இருக்கோ இல்லையோ, ஆனா நமக்குள்ள அந்த மகிழ்ச்சி, அந்த தெய்வீக மகிழ்ச்சி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பத்தி ஆண்டவர் பேசுறார். சூழ்நிலையை பார்த்து வர்றது இல்லை இந்த மகிழ்ச்சி. சூழ்நிலையை பார்த்து வர்ற மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. ஆனா இவர் சொல்ற மகிழ்ச்சி எதுனா தெய்வீக மகிழ்ச்சி. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளராமல், உடைந்து போகாமல், நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்துகிற அந்த தெய்வீக மகிழ்ச்சியை பத்தி ஆண்டவர் பேசுறார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எப்பவுமே இந்த தெய்வீக மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி இருக்கும்? ஆபகுக் சொல்றார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலனற்று போனாலும், இப்படி அவர் சொல்றார் பாருங்க, எதுவுமே இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? அப்போ மகிழ்ச்சி சூழ்நிலையை பார்த்து, இருக்கிறத பார்த்து, நம்ம பர்சனல இருக்கிற பணத்தை பார்த்து, பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டை பார்த்து, நமக்கு இருக்கிற செல்வம், சொத்து, நலபலம், வீடு அல்லது வேலை வாய்ப்பு, மனிதர்களை வைத்து வருகிற மகிழ்ச்சியை பத்தி அவர் பேசல. ஏன்னா இது இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு மகிழ்ச்சி, இல்லைன்னா அவனுக்கு என்ன வந்துடும்? துக்கம், கவலை வந்துடும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எது இருந்தாலும் மகிழ்ச்சி, இல்லைனாலும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இது உலகத்திலிருந்து வர்ற மகிழ்ச்சி இல்ல, இது தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி, தெய்வீக மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் தெய்வீக மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறார். இந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழணும். என்ன வாழ்க்கை வாழணும்? நம்ம ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழணும். நீங்க இதே வார்த்தை, இந்த பாக்கியவான் என்கிற கிரேக்க பதத்துல யூஸ் பண்ண அதே வார்த்தை 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம்.
இதே வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனா அங்க என்ன என்ன சொல்றார் பாருங்களேன். 1 தீமோத்தேயு 1:11 நித்யானந்த தேவனுடைய நித்யானந்தம். என்ன அர்த்தம்? என்ன என்ன ஆனந்தமா? நித்யானந்தம். நித்யானந்தம்னா வேற யாரையும் நீங்க யோசிக்க கூடாது. இது நித்தியமாக, நித்திய காலமாக, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பற்றி சொல்றார். அல்லேலூயா. அந்த தெய்வீக மகிழ்ச்சியினுடைய தன்மை என்னன்னா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. என்னாலும் இந்த உலகத்திலையும் அந்த மகிழ்ச்சி, வரப்போகிற உலகத்திலையும் அந்த மகிழ்ச்சி. அப்ப பாருங்க, கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நித்யானந்தம். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையையோ அல்லது சம்பவங்களையோ சார்ந்து வருகிற வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சி அல்ல, தேவனே நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பாக்கியவான் என்பதற்கான அர்த்தம் என்னன்னா நல்வாழ்வு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வாழ்வு? நல்வாழ்வு. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்வாழ்வு. நீங்க இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பத்தி ஆண்டவர் பேசும்போது அதையும் ராஜ்யத்தோட ஒப்பிட்டு பேசுறத நம்ம மத்தேயு 25 படிக்கலாம். மத்தேயு 25:34 நீங்க படிச்சீங்கன்னா அங்க நம்ம இப்படி படிக்கிறோம். படிங்களேன். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா, யாரு இந்த ராஜா? யாருங்க இந்த ராஜா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. இது நியாய தீர்ப்பு நாள்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். ஒரு நாள் இந்த உலகத்துக்கு முடிவு வரப்போது, இந்த உலகத்தின் முடிவு வந்த பிறகு ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போறார். அந்த நியாய தீர்ப்புல நாள்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சபிக்கப்பட்டவங்களையும் 2 கூட்டமா கர்த்தர் பிரிப்பார். அப்போ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொல்வாரு, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்வார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? நல்லா கவனிங்க. நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டவங்களா? இல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களா? இல்ல கல்யாணத்துக்காகவும் கல்லறைக்காகவும் சபைக்கு வர்றவங்களா? இல்ல, இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ராஜ்யத்தின் வாழ்க்கையை, இயேசு போதித்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ அவர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க? சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லாம, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழாதவங்க யாருன்னு சொல்லுது பைபிள்? சபிக்கப்பட்டவர்கள். நீங்க அதே அதிகாரத்துல நீங்க 41வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்ன சொல்றாரு? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே நரகத்துக்கு போங்கள். யார் சொல்றது? யார் சொல்றதுங்க? நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க, அந்த ராஜ்யத்துக்குள்ள போங்கன்றார்.
இடது பக்கத்துல நிக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே. ஏன் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு பேர் எடுத்தாங்க? ஏன்னா இவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழவில்லை. என்ன ராஜ்யத்தை வாழல? என்ன வாழ்க்கை வாழலங்க? சொல்லுங்கம்மா, என்ன வாழ்க்கை வாழல? ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழல. இவங்க வாழ்ந்ததெல்லாம் உலக வாழ்க்கை, உலகம் சொல்ற மாதிரியான வாழ்க்கை, உலகம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. தேவன் போதித்த ராஜ்யத்தின் வாழ்க்கை இவங்க வாழாதனால இவங்களை குறித்து பைபிள் சொல்லுது சபிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த சபிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? நித்திய அக்கினியை வச்சிருக்கிறார், நரகத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் அதை என்ன பண்ணுங்க? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம ராஜ்யத்தின் வாழ்க்கைய நீங்களும் நான் என்ன செய்யணும்? வாழணும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சபிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். இந்த பழைய ஏற்பாட்டில் கடைசியா வர்ற வார்த்தை, பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியா, மல்கியாவினுடைய கடைசி அதிகாரம். அந்த கடைசி அதிகாரத்துல கடைசியா வர்ற வார்த்தை என்ன அப்படின்னா சாபம் என்கிற வார்த்தை. என்ன வார்த்தை? போடுப்பா, தமிழ்ல போடாத. என்ன வார்த்தை? சாபம்னு கடைசியா வார்த்தை. தமிழ்ல பாத்தீங்கன்னா கடைசியா சாபம்னு வராது. அதே ஆங்கில வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இங்கிலீஷ்ல போடுப்பாத. ஆங்கிலத்துல மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா கடைசி வார்த்தை என்னன்னு வருது? கர்ஸ் அப்படின்னு வரும். கர்ஸ்னா என்ன? சொல்லுங்கம்மா, என்ன? சாபம். கர்ஸ்னா என்னது? அப்போ ஆங்கில வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாடு முடியும் போது எப்படி முடியுது? சொல்லுங்கம்மா, பழைய ஏற்பாட்டுல முடியும் போது எப்படி முடியுது? சாபம்னு முடியுது, கர்ஸ்னு முடியுது. ஆனா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது அவங்க அந்த சாபத்துக்கு பதிலாக என்னன்னு இல்ல அந்த முதல் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அகங்காரிகள் என்ன போட்டிருக்கு? அகங்காரிகள் யாவரும் நான் வந்து சங்கரிப்பேன் அப்படின்னு இருக்கு. நான் வந்து பூமியை சங்கரிப்பேன் இருக்கு. சங்காரத்தால் அடிப்பேன், சங்காரம்ன்ற வார்த்தைன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா ஆங்கில வேதாகமத்துல சபிப்பேன், சாபம் என்று முடியுது அந்த வேதம். அப்ப பழைய ஏற்பாடு முடியும் போது எப்படிதான் முடியுது? சாபம். ஆனா புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தம்முடைய முதல் பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணும்போது எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆசீர்வாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆசீர்வாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். பாக்கியவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரசங்கமே அதான். முதல்ல அவர் பேசுறாரு, ராஜ்யத்தின் வாழ்க்கையை யார் வாழ்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவர் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை நிகழ்காலத்தையும் குறிக்குது, வரப்போகிற ராஜ்யத்துல வாழ்ற வாழ்க்கையும் குறிக்கிறது. இந்த உலகத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாயிருப்போம், வரப்போகிற அந்த ராஜ்யத்துல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது. இங்க இப்போ அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நம்ம ஒரு நாள்ல முழுமையாய் அதை அனுபவிக்க போகிறோம். ஆமே. அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழ்கிற எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழ்றவங்க எல்லாரும் பாக்கியவான்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட பண்புகளை உடையவங்களாக, எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். அதுல முதல்ல எல்லாத்துக்கும் அஸ்திபாரமாக அடிப்படையாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ராஜ்யத்தினுடைய குணம் என்ன இருக்கணும்னா அவர் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்ப நமக்கு முதல்ல ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா விசுவாசியா மாறின நமக்கு என்ன குணம் இருக்கணும்? நமக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஆவியில் எளிமை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள அந்த ஆவியின் எளிமைய மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. மைக்ரோஸ்கோப்னா என்னது? டெலஸ்கோப்னா என்னது? டெலஸ்கோப்னா தூரத்துல இருக்கிறது கிட்ட காட்டும். மைக்ரோஸ்கோப்ன்றது கண்ணுக்கே தெரியாத கிருமிகளை கண்ணுகிட்ட காட்டுறது, பெருசா காட்டுறது. அதை வச்சு பார்த்தா கூட
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ள என்னத்தை பார்க்க முடியல? சொல்லுமா, உங்களுக்குள்ள எனக்குள்ள என்னத்தை பார்க்க முடியல? ஆவியில எளிமையை பார்க்க முடியல. இன்னைக்கு ஆவியில நிறைய பந்தா உள்ள ஆட்கள் நிறைய பேரா மாறிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவத்தினுடைய கொடுமை, கிறிஸ்தவத்தின் கொடுமை. ஆனா ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே என்னது? ஆவியில எளிமை, புவர் இன் ஸ்பிரிட். நம்முடைய இருதயத்தில் ஒரு எளிமை. ஒரு கட்டடம் கட்டணும்னா அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அஸ்திபாரமே இல்லாம இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் கட்டப்படுது. அதனாலதான் நிறைய பேர் விழுந்து போறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பின்மாற்றத்துல போறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றாங்க. என்ன காரணம்னா அஸ்திபாரமாகிய the poor in spirit, ஆவியில் எளிமையை இன்னைக்கு பார்க்க முடியல பிரியமானவர்களே. அப்ப ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரமே எங்க இருக்குன்னா ஆண்டவர் சொன்னாரு ஆவியிலே எளிமை. அல்லேலூயா. புவர்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஏழ்மையானவங்கன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லாதவங்க, வெறுமையானவங்க. அப்போ தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி நிக்கணும்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமா நிக்க கூடாது. நீங்க நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான். ஜபமா எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். பைபிளா எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். எல்லாம் தெரியும். ஊழியம்மா நான் பார்க்காது. அப்படி இல்லை. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில அந்த ஆவியின் எளிமையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில பேர் சர்ச்சைக்கு வந்து ஆராதனை நேரத்தில் நீங்க பார்க்கணும் பாருங்க, இங்க நின்று பார்க்கணும். ஆண்டவரை பாடுவோம் அப்படின்னா அப்பதான் திறந்திருந்த வாய் முடிப்பாங்க. கையை தட்டுவோம்னா அப்பதான் கையை கட்டுவாங்க. முட்டி போடுவோம் அப்படின்னா அப்பதான் கப்புன்னு உட்காந்துப்பாங்க. கையை அபிஷேகத்தை கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னா அப்பதான் தலையை ஆட்டிட்டு உட்காந்து இப்படி அங்கே உருட்டை கண்ணை போட்டு பார்த்துட்டு சொல்றதுக்கு நேர்மாறா பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? நம்ம பாத்திரம் நிரம்பி ஏற்கனவே கண்ட காரியத்தினால என்ன பண்ணி இருக்கு? நிரம்பி இருக்கு. எம்டியா இல்ல. எம்டியா இல்லாத பாத்திரத்தை நிரப்ப முடியுமா? ஒரு பாத்திரத்தை நிரப்பணும்னா அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கணும்? காலியா இருந்தா தான் அது நிரப்ப முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை, அவருடைய குணம், அவருடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும்? நிரப்ப முடியும். ஏற்கனவே பாத்திரம் கண்ட குப்பையினால் நிரம்பி இருந்துச்சுன்னா அதுல எதையாவது நம்ம உள்ள நிரப்ப முடியுமா? முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். முதல்ல நமக்குள்ள அந்த எளிமை, எம்டினஸ் நமக்கு வேணும். ஆவியில ஒரு எளிமை, ஒரு வெறுமை நமக்கு வேணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அங்க வலியுறுத்துறார். இன்னைக்கு இது இல்லாம நம்ம எப்படி ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? எப்படி ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறோம்? நம்ம இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பெருமை, மேட்டிமை. அன்பானவர்களே, இது தேவனுடைய குணம் அல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவினுடைய குணம் அது அல்ல. அவர் தாழ்மை உள்ளவர், அவர் ஆவியில எளிமை உள்ளவர். தேவன் அதே குணத்தை, அந்த ராஜ்யத்தின் குணத்தை நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியில எளிமை உள்ளவர்களுடைய குணம் எப்படின்னா அவங்க தங்களை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று உணர்ந்து இயேசுவை நோக்கி ஆண்டவரே எனக்கு ரட்சியம், என்னை ரட்சியம் என்று கூப்பிடுகிற ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி அவர்களுக்கு இருக்கும். என்னை ரட்சியம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், நான் ஒரு பாவி, குற்றமுள்ளவன், குறைவுள்ளவன், எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிற ஒரு இருதயம் அவர்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆவியின் எளிமை இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்த இருதயம் இருக்காது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற இருதயம் இருக்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாருங்க, அவங்க எப்பொழுதும் எல்லாத்துக்கும், இந்த உலக தேவையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தேவையா இருந்தாலும் சரி, அவங்க எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருப்பாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யாரை சார்ந்திருப்பாங்க? சொல்லுங்க, யாரை சார்ந்திருப்பாங்க? ஒரு நாளும் தனக்கு இருக்கிற பலத்தையோ பணத்தையோ அதை வச்சு பெருமை பாராட்டுறதோ, அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றதோ, அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்க. அவங்க எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க எது மேல அவங்களுடைய நம்பிக்கைய, எது மேல அவங்க சார்ந்திருப்பாங்கன்னா ஆண்டவரை சார்ந்திருப்பாங்க. இது எதை காட்டுதுன்னா ஆவியில எளிமை. அல்லேலூயா. ஆவியில எளிமை. அது எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், நான் உம்மா சார்ந்திருக்கிறேன்,
பாருங்க, சங்கீதக்காரன் பாருங்க, அவர் ஒரு பெரிய ராஜா. தாவீது ஒரு பெரிய ராஜா. அவருக்கு ஏகப்பட்ட பராக்கிரமசாலிகள் எப்பவும் அவர் கூட இருந்தாங்க. இராணுவ சேனை இருந்துச்சு, பெரிய அரண்மனை கட்டினார், பெரிய குடும்பம், அவருக்கு இல்லாதது எதுவுமே கிடையாது, சகலத்தையும் வச்சிருந்தார். கோயில் கட்டுறதுக்கே, சர்ச்சு கட்டுறதுக்கே பல எண்ணிக்கை கிடக்காத தங்கம், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்தார். அப்பனா எந்த அளவுக்கு ஒரு வசதியா இருந்திருப்பார் பாருங்க. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அப்ப அவருடைய இருதயத்தினுடைய அந்த எளிமையை பாருங்க. எல்லாம் இருக்குதுங்க, ஆனா இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கு நான் என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு யாரு தான்? சொல்லுங்கம்மா, யாரு தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும், இந்த உலகத்தின் தேவையா இருக்கட்டும், ஆவிக்குரிய தேவையா இருக்கட்டும், கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமே. நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, கர்த்தரை சார்ந்திருக்கிறதுக்கு பதிலா நமக்கு இருக்கிற இந்த பொருள், பணம், ஆட்கள், இவங்களை சார்ந்துக்கிறோம். இதுல ரகசியம் என்னன்னா, கர்த்தரை சார்ந்துக்கிட்டா இதெல்லாம் நமக்கு வந்துடும். கர்த்தரை சார்ந்துக்கிட்டா இதெல்லாம் எப்பவுமே நம்ம கூட வரும். ஆனா கர்த்தரை சார்ந்துக்காம வெறும் இதை மட்டும் சார்ந்தா இது எப்ப நம்மளை விட்டு போயிடும்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ராஜ்யத்தினுடைய குணம், அடிப்படையான குணம் என்னன்னா, ஆவியிலே எளிமை. ஆவியிலே எளிமை. அல்லேலூயா. நீங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா, ஏன் யூதர்கள் இயேசுவை இன்னை வரைக்கும் ஏற்றுக்கொள்ளல? ஏன் யூதர்கள் இன்னை வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்களால பிரவேசிக்க முடியல? ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான யூதர்கள் இன்னும் ஏன் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியல, இயேசுவை ராஜாவா ஏத்துக்க முடியல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? அவரே சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் மேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடிவனாக எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? கீழே படிச்சீங்கன்னா இவங்க என்ன என்றாரு? இந்த யூதர் என்ன என்றாரு? யூதர்கள் என்ன என்றாங்க? நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் என்று எண்ணுகிறாயே. இப்படி யோசிக்கிற நீ, கீழே சொல்ற என்னெல்லாம் பண்ற? களவு செய்யற, விபச்சாரம் செய்யற, கோயில்களை கொண்டடிக்கிற, தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடக்கிற, புறஜாதிகளுக்குள்ள என் நாமத்தை என்ன பண்ற? தூஷிக்கிற. ஏன்? என்ன காரணம் அப்படின்னா, ஆவியில எளிமை அவர்களுக்கு இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம் பாருங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தார், பெஞ்சமின் கோத்திரத்தார், எபிரேயர் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன். நல்லா கவனிக்கணும். இவர் தன்னுடைய பேக்ரவுண்டை பத்தி பேசுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பேக்ரவுண்டை பத்தி பேசுறார். நான் யாரு?
8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். நான் இஸ்ரவேல் வம்சத்துல பெஞ்சமின் கோத்திரத்தான், இப்ரேயில் பிறந்த இப்ரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது அடுத்தது நீங்க 11ஆம் வசனத்துக்கு படிங்க. அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் என்ன எம்டி ஆக்கிட்டேன், நான் என்ன வெறுமையாக்கிட்டேன். எனக்குள்ள எந்த விதமான தேவையில்லாத காரியங்கள் நிரம்பி இல்லை. தன்னை ஆண்டவருக்கு முன்னாடி ஆவியிலே தாழ்த்துகிறான். அல்லேலூயா. பவுல் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வர்றாரு. வந்து ஆண்டவருக்காக வந்த உடனே தன்னுடைய பெருமை, தன்னுடைய பேக்ரவுண்டை அப்படியே மூட்டை கட்டி எல்லாத்தையும் காலி பண்ணி தூக்கி போட்டுட்டு இப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக தன்னை ஒரு வெறுமையான பாத்திரமாய் ஆண்டவருக்கு முன்னாடி அவர் நிற்கிறார். அல்லேலூயா. அப்படி அவர் நின்னதுனாலதான் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் அப்போஸ்தலனாகிய பவுலை நிரப்பி அவருடைய ராஜ்யத்தை ஆசியா மைனர் முழுவதும் கட்டி எழுப்ப தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பேக்ரவுண்டு நம்மளை நிரப்பி வச்சிருக்குது. நம்முடைய கடந்த கால அனுபவங்கள் நம்மை நிரப்பி வச்சிருக்குது. இது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்மளை விடாது. நம்ம தேவ சமூகத்துல நம்மை வெறுமையாக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீங்க தேவைப்பா. என் சரீர தேவையா இருந்தாலும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவையா இருந்தாலும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு போதும், நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம் ஆண்டவர் சமூகத்துல நம்மை வெறுமையாக்கும் போது லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையவைகளை விளக்குவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, பழசெல்லாம் காலி பண்ணு. நீ பழச காலி பண்ணாதான் புதுச நிரப்ப முடியும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நாம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில இருந்த பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய நம்முடைய பேக்ரவுண்டு, இதை எல்லாத்தையும் ஆண்டவர் காலி பண்ண சொல்றார். இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை வெறுமையாக்கி ஆவியில எளிமை உள்ளவர்களா, புவர் இன் ஸ்பிரிட், ஆண்டவரே நீங்க என்ன நிரப்புங்க. உங்க கையை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 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 பிச்சைக்காரன் மற்ற இடத்துல ஒரு பிச்சைக்கு ஏந்து நிற்கிறது போல, கர்த்தாவே, ஐ பேக் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் குட்னஸ். ஆண்டவரே, உங்களுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக கையேந்தி உமக்கு முன்பாக நிற்கிறேன், என்னை வெறுமையாக்கிறேன், ஆவியில எளிமையுள்ளவனா நிற்கிறேன். அப்படி நம்ம நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆவியில எளிமையா இருந்துட்டீன்னா பரலோக ராஜ்யம் உனக்கு. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தையே உனக்கு நான் கொடுத்து நிரப்பிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தையே நிரப்பிடுவேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13, 17 இந்த 2 வசனங்களை நம்ம படிக்கலாம். லூக்கா 18. இங்க 2 பேர் ஜெபம் பண்ண வர்றாங்க. நல்லா கவனிக்கணும். 2 பேர் ஜெபம் பண்ண வர்றாங்க. ஒருத்தர் யாரு? பரிசேயர். என்ன ஜெபம் பண்றாரு? பரிசேயன் நின்று 11ஆம் வசனத்துல, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நல்லா கவனிங்க. இப்ப பரிசேயன் ஆண்டவருடைய ஆலயத்துல ஜெபம் பண்ண வர்றார். ஆலயத்துல ஜெபம் பண்ண வரும்போது எப்படி வரணும்?
ஒரு தன்னை வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வெறுமையான பாத்திரமா ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கணும். இவர் வரும்போதே இவர் பாத்திரம் ஃபுல்லா வருது. ஏன்னா ஃபுல்லா வர்றதுனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரர் அவங்கள போல இல்லை, நான் ஆயக்காரனை போல இல்லை, வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் சம்பாத்தியதெல்லாம் தசமம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி வாழ்றோம், என்ன பண்றோம் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கம்மா, என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சில பேருக்கு இது கூட தெரியல. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் என்ன பார்க்கல, ஆண்டவர் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியாது, நான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறேன், என் மனைவியை ஏமாத்துறேன், என் பொண்டாட்டியை, என்னுடைய கணவனை ஏமாத்துறேன், பிள்ளைகளை ஏமாத்துறேன், பெற்றோரை ஏமாத்துறேன், யாரும் என்ன பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்மை அறிந்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. நாம நம்மளை வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட வந்தா அவர் நம்மளை நிரப்பி அனுப்புவார். இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போதே எப்படி வர்றாரு? ஏற்கனவே கப்பு ஃபுல்லா, டீ ஃபுல்லா இருக்குது, இப்ப டீக்கு வேற கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட வந்து. எப்படி ஆண்டவர் ஊத்த முடியும்? ஊத்துனா என்ன ஆகும்? வேஸ்டா தான் போவோம். அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அடுத்தது ஒரு மனுஷன் ஜெபம் பண்ண வர்றான் பாருங்க. அந்த மனுஷனை பத்தி 13ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையார். வரும்போதே ஆண்டவர் சமூகத்தில் ஆவியில எளிமையாக்கி, தன்னை வெறுமையாக்கி ஆண்டவர் பாதத்துல வர்றான் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? எம்டியா வந்தவனை ஃபுல்லா நிரப்பி அனுப்புறாரு. எப்படி தெரியுமா? அவர் சொல்றாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் முன்னாடி ஒருத்தன் ஏற்கனவே ஃபுல்லா வந்தான் பாருங்க. வந்தவன் திரும்பி வெறுமையா தான் போனான். அவனை கர்த்தர் நிரப்பல. ஆனா வெறுமையா வந்தவனை கர்த்தர் சும்மா அனுப்பல, நிரப்பி அனுப்பினார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வரும்போது ஆவியில எளிமை உள்ளவர்களாய், நம்மை வெறுமையாக்கினவர்களாய் நம்ம வரும்போது கர்த்தர் நம்மை நிரப்பி அனுப்புறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் 15ஆம் வசனம், பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதற்கண்டு அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. இங்க வெறுமை ஆவியில் எளிமையை பத்தி பேசுறாரு. இந்த ஆவியின் எளிமையை பத்தி பேசும்போது சில பேர் அவங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றாங்க. ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க. கூட இருக்கிற சீஷர்கள்லாம் அதட்டுறாங்க. ஐயா ரொம்ப பிஸியா இருக்கிறாருன்னு நான் கூட்டிட்டு போறேன். அவர் சொன்னாரு, தயவுசெய்து பிள்ளைகள் எல்லாம் அதட்டாதப்பா, கூட்டிட்டு வா. பிள்ளைகளை கூட்டிட்டு வா சொல்றாரு. பிள்ளைகளை முன்னாடி நிறுத்தி சொல்றாரு, எவனாகிலும் இந்த பிள்ளைய போல சிறு பிள்ளைய போல மாறலன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான். ஏன் சிறு பிள்ளைய போல மாறணும்னாரு? சிறு பிள்ளைகள் தாழ்மை உள்ளவர்கள், சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் உடையவர்கள். சிறு பிள்ளைகள் எப்பவுமே அவங்களுக்கு நம்ம கிட்ட வந்து தெரியாததை கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மட்டும் வந்து கேட்குறாங்க, இது என்னப்பா, இது என்னப்பா, இது என்னப்பா, இப்படின்னா என்னப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்க? எனக்கு இது தெரியல, எனக்கு இது புரியல, நான் எம்டியா இருக்கிறேன், என்னை நிரப்புங்க. அந்த அந்த ஒரு உணர்வு யாருக்கு இருக்கு? சிறு பிள்ளைகள் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? யார் தன்னை சிறு பிள்ளையை போல மாற்றாவிட்டார்.
அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அடிப்படையான குணாதிசயம் என்னன்னா, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் இல்ல, ஆவியில எளிமை. சொல்லுங்க என்னது? கற்றுக்கொள்கிற இருதயம், தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்துக்கிற அனுபவம், கர்த்தரை சார்ந்திருக்கிற அனுபவம். ஆண்டவரே நீங்க எதை சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன், அந்த இருதயம், அதான் ஆவியில எளிமை. 3 காரியம். நம்ம பாவி என்று ஒத்துக்கொண்டு உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேணும்னு சொல்றவங்க ஆவியில எளிமை உள்ளவர்கள். ஆண்டவரே என் திறமையும் என் தாளந்தோ என் பலனோ சாமர்த்தியமோ எனக்கு இருக்கிற சௌகரியங்களும் இல்லப்பா, இதெல்லாம் நீங்க கொடுத்தது, ஆனா நான் உங்களை தான் சார்ந்திருக்கிறேன், உங்களால தான் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது என்று உலக பிரகாரமான நன்மையானாலும் சரீர பிரகாரமான நன்மையானாலும் ஆவிக்குரிய நன்மையானாலும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் ஆவியில எளிமை உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறப்பா, நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க அவங்க ஆவியில எளிமை உள்ளவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவியினுடைய எளிமையை, அந்த குணாதிசயத்தை, அந்த ராஜ்யத்தின் அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். இந்த ஆவியில எளிமை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாராம், நல்லா கவனிங்க, பரலோக ராஜ்யத்தையே கொடுத்து நிரப்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை பத்தி நம்ம படிக்கிறோம். அதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு சபை லவோதிக்கேயா சபை. என்ன சபை அது? அந்த சபையை பத்தி ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் அடுத்த காரியத்தை நம்ம போறோம். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நீங்க 14ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா என்ன சபை? லவோதிக்கேயா சபை. சரிங்களா? இவங்களை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ நிர்பாக்கியம் உள்ளவன். நல்லா கவனிங்க, இந்த சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை என்ன, ஆண்டவர் தெளிவா பார்க்கிறார். 16ஆம் வசனத்துல சொல்றாரு, 15வது வசனத்துல சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது. அப்போ இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது? குளிரும் இல்ல அனலும் இல்ல. சரி, இப்ப 17ஆம் வசனம் படிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று. பாருங்க, ஆண்டவருடைய பார்க்கிறாரு. ஆண்டவர் லவோதிக்கேயா சபை மக்களை பார்க்கும்போது அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது, நிர்பாக்கியம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, பரிதபிக்கப்படவங்களா இருக்கிறாங்க, தரித்திரரா இருக்கிறாங்க, குருடரா இருக்கிறாங்க, நிர்வாணியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க நிலைமை இப்படி இருக்குது. ஆனா வெளியே பேசும்போது, வெளியே சொல்லும் போது, வெளியே காட்டும் போது எப்படி காட்டுறாங்க? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. நல்லா கவனிங்க, இவங்க நிலைமை வேற, ஆனா காட்டுறது வேற. எதனால இந்த வாழ்க்கை அவங்களுக்கு? ஆண்டவர் பார்க்கிறாரு, பார்த்தா குளிரும் இல்லை அனலும் இல்லை, அப்புறம் சில குறைகள் இருக்கு. இவ்வளவு குறைகள் வச்சுக்கிட்டு ஆனா வெளியே என்ன சொல்றாங்க? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? இவங்களுக்குள்ள ஆவியின் எளிமை இல்லை, தங்களை வெறுமையாக்கல. இவங்க வெறுமையாக்குனா ஆண்டவர் நிரப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை வெறுமையாக்குனா நம்மளை நிரப்ப வல்லமை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 18ஆம் வசனத்துல, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நிரப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். நீ பார்வை அடைபடிக்கு
உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எல்லாம் இருக்கிற மாதிரி பெருமையா உன்னை காட்டாத. எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட கேளு. நீ ஐஸ்வர்யவானாகும்படி உனக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணத்தை மூடுவதற்கு உனக்கு வஸ்திரத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம வெறுமையாக்கனா நம்மளை நிரப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்களாகிய நமக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் சமூகத்துல சிறு பிள்ளைய போல, கடவுளுக்கு முன்னாடி நம்மளை சிறு பிள்ளைய போல நம்மளை தாழ்மைப்பட, ஆவியில எளிமைப்பட இன்னைக்கு நமக்கு ஆயத்தம் இல்லை. நம்மள இந்த லவதோக்கிய சபையில் இருக்கிற மக்களை போல நம்மளை பெருசா காட்டணும், நம்மளை பெருசா, நம்ம பெரிய ஆளா, நம்ம பெருமை உள்ளவங்களா, நம்ம பெரிய ஆட்களா, எல்லாம் நம்முடைய திறமை தாளந்துன்ற மாதிரி காட்டணும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் வேணாம்ப்பா, உன்னை தாழ்த்து. அல்லேலூயா. அதெல்லாம் வேணாம், நீ என்ன பண்ணு, உன்னை தாழ்த்து. நீ அப்படி தாழ்த்தும் போது கர்த்தர் உன்னை ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற பாக்கியவானாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற பாக்கியவானாய் மாறணும்னா, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையினுடைய அடிப்படையான விஷயம் ஆவியில எளிமை நமக்கு தேவை. என்ன தேவை சொல்லுங்க? ஆவின்னு எளிமை. கண்களை மூடுவோம். மீதியை நம்ம அடுத்த வாரத்தில் தொடருவோம். இன்னைக்கு இதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம்.